everyone. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இன்னைக்கு திங்கட்கிழமை மண்டே எல்லாரும் வேலைக்கு அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருப்பீங்க இல்லையா? ஆனாலும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் இந்த வீடியோ வந்துட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போடுறது என்னென்னா, நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உபயோகமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவு ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா யாரோ ஒரு மன உளைச்சலோட இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேசுகிற ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அவங்களுக்கு அது என்ன சொல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா வாழ்க்கையில் இந்த காலத்தில் நெகட்டிவாக பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? நம்மளை சுற்றி பாசிட்டிவாக பேசுகிறவங்க ஃபர்தராக நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆளோட நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏறி இருக்கிற நம்மளை விட கீழே தள்ளுற ஆட்கள் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கள் நல்ல ஆட்களை போய் ரீச் ஆகணுன்றது திரும்ப திரும்ப நான் முயற்சி செஞ்சுட்டே இருக்கேன். அந்த முயற்சியில் நீங்களும் ஒரு 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 என்ன சொல்ல ஒரு பங்களிப்பாளராக இருக்கவங்க நல்ல விஷயங்கள் ரொம்ப குயிக்காக போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு வழி பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, இந்த மாதம் நான் எனக்காக, அதாவது இந்த மார்ச் மந்தில் நான் எனக்காக வாழ போகிறேன். புரியுதுங்களா? இந்த வீடியோவில் இன்ட்ரோ வேண்டாம், மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வேண்டாம். அப்புறம் என்ன சொல்லுது, இன்றைக்கி நான் பேசுகிறது என்னென்னா உலகத்துக்கு கிடையாது, உங்கள் மனசுக்காக. மார்ச் 2ஆம் தேதி இன்றைக்கி புது மாதம் இல்லையா? ஆனால் உங்கள் மனசு புதுசாக இருக்கா? பொண்ணாக பிறந்த நாள்லேருந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் தான் இல்லையா? அம்மா, அப்பா, குடும்பம், ஜாப், அப்புறம் என்ன சொல்கிறது, மேரேஜ், கிட்ஸு. இன்னும் இந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் எங்கே இருக்குது? எங்கேயுமே இல்லைல்ல. நம்ம எப்போவும் பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா நம்ம எங்கேயோ ஒரு ஓரமாக நம்மளை வச்சுருக்காங்க இல்லையா? நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்லேயே இல்லை, நம்ம யார் பக்கத்துலேயுமே இல்லை. நமக்கு யாருமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டேன்றாங்க. ஒரு நாள் எனக்காக ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம்னு யோசிச்சா கூட உடனே நமக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்குதில்ல, செல்ஃபிஷாக இருக்கியா நீ அப்படின்னு கேட்குதில்ல. அது செல்ஃபிஷ் இல்லைங்க, நம்மளை எவ்வளவு நாள் நம்மளை மறந்துட்டுருக்கேன்னு சொல்கிறத காட்டுற ஒரு சைன் அது. நம்ம அதை என்ன சொல்கிறோன்னா, அது எப்படி நமக்காக நம்ம யோசிக்க முடியாமல் எல்லாத்தையும் நம்ம குடும்ப பொறுப்புகளையும் நம்ம தலையில் எடுத்து போட்டுக்கிறோம். நமக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துட்டோன்னா அந்த டைமில் நம்ம குழந்தைகளுக்கு யாருக்காவது செஞ்சுருக்கலாமே, இல்லை கணவருக்கு செஞ்சுருக்கலாமே, இல்லை நம்முடைய குடும்பத்தில் உள்ள மற்றவங்க எல்லாருக்கும் ஏதாவது பண்ணியிருக்கலாமேன்னு நம்ம எண்ணங்கள் போயிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி யோசிச்சுட்டே இருந்தோன்னா நமக்காக, அதாவது எனக்காக அப்படின்னு நான் சொல்கிறது ஒரு லக்ஸுரி வேர்டு மாதிரி ஆயிடுச்சுல இப்போல்லாம். நமக்காகன்றது டைம் இல்லை, மணி இல்லை, சப்போர்ட் இல்லை. இது இருந்தால் தான் வாழ்க்கையா? எத்தனை பேர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ்கிறாங்க? கிடையாது இல்லையா? இது இல்லாமலும் என்ன சொல்கிறது, வாழ்கிறதும் ஒரு வாழ்க்கை தான் இல்லையா? அதை நம்ம தான் உண்டு பண்ணிக்கணும். டைம் எங்கே இருக்கும்? நம்ம கையில் தானே இருக்குது. நமக்கு கொஞ்சம் டைமை நமக்காக உருவாக்கிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? இந்த மாதம் நான் என்ன சொல்ல, ரொம்ப பெரிய மாற்றம்லாம் உங்களுக்கு கொண்டு வர போகிறதில்ல. ஆனால் ஒரே ஒரு மட்டும் முடிவெடுத்துக்கோங்க. நான் என்னை மறைக்க மாட்டேன். என்ன சொல்கிறேன்? நான் என்னை மறைக்க மாட்டேன். நான் என்ன ஃபீல் பண்ணுறனோ அதை நான் தள்ளி வைக்க மாட்டேன். நான் என்னை மறக்க மாட்டேன். அதாவது மறைக்க மாட்டேன், தள்ள மாட்டேன், மறக்க மாட்டேன். நான் இவ்வளோ நாள் எல்லாருக்காகவும் ஸ்ட்ராங்காக நடிச்சிருக்கேன். யாரும் நம்மளை அதுக்காக அப்ளாஸ் பண்ணலை. நமக்கு யாரும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்லலை. யாருமே ஒரு அப்ளாஸ் எதுவுமே பண்ணலைல்ல. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இன்றைக்கி நிற்கிறோம் இல்லையா? அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா? அது இன்னும் நம்மளை உயிரோடு வச்சுட்ருக்கு இல்லையா? ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம் இல்லையா? கிளாரிட்டி இல்லை, பரவாயில்ல. ஃப்யூச்சரும் நமக்கு தெரியல. ஆனால் இன்னும் நம்ம நிற்கிறோம் இல்லையா? நிற்கிறது நான் சும்மா விஷயம் இல்லைங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இல்லையா? நம்ம எதிர்காலமே என்னன்னு தெரியாத போது நம்ம பிளாங்காக நிற்கும்போது நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறோம் இல்லையா? அது ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதே பெரிய ஸ்ட்ராங்கான விஷயம் தானே. இன்றைக்கி நீங்கள் ஸ்லோவாக நடக்கலாம், கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நிறுத்தலைல்ல. ஒரு நாள் நீங்கள் திரும்பி இந்த காலத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிப்பீங்க, கஷ்டம்தான், ஆனால் நான் என்ன விடலை, என்ன தள்ளி விடலை, நான் ஓடிக்கிட்டே இருந்தேன், அது போதும். இந்த வீடியோ முடிஞ்சதும் நம்ம யோசிப்போம், திரும்ப நம்ம வாழ்க்கை அதே மாதிரி தானே,
பழைய எப்படி முடிஞ்சது அந்த ஒரு 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 செகண்ட் அந்த மோட்டிவேஷன் திருப்பி அகெயின் நம்ம பழைய அதே இதுக்குள்ளே போய்டும். இது கேட்கும்போது ஒரு ஸ்ட்ரென்த் வருது. அதுக்கப்புறம் அதே பிரச்சனை, அதே ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே சைலன்ஸ். என்னடாப்பா இது, இதுவா மாறவா போகுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம்தான், இந்த நிமிஷம் நீங்கள் உங்களை மறைக்கலை, அதுதான் உங்களுடைய உண்மையான வெற்றி. உலகம் உங்களை புரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? இன்னைக்கு உங்கள் மனசு கனமாக இருந்தால் அது பலவீனம் கிடையாது. நீங்கள் எவ்வளவு நாள் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கீங்கன்னு காட்டுற ஒரு சர்டிஃபிகேட் கூட வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் உடஞ்சி போகலை, இன்னும் நீங்கள் விட்டலை, ஓடிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? அதுக்காக உங்களை நீங்கள் ஒரு தடவை ஹக் பண்ணிக்கோங்க. புரியுதானே சொல்ல? ஒரு தடவை ஹக் பண்ணிக்கோங்க, கட்டி பிடிச்சிக்கோங்க உங்களே. இன்னைக்கு நீங்கள் நிற்கிறதே போதும். இன்னைக்கு நான் நேர்மையாக சொல்லட்டுமா, உங்கள் வாழ்க்கை இன்னும் ரெடி ஆகலை, எல்லாம் சரியாக அமைஞ்ச மாதிரியே இருக்குது. ஆனால் பணம், வேலை, ஃப்யூச்சர் எதுவுமே நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் இன்னொரு உண்மை என்ன தெரியுமா? இன்னும் நீங்கள் நிற்கிறீங்கள, காலையில் எழுந்து முகம் கழுவி அப்படின்னு சொல்லுது வெளியில் போயிட்டு நடிக்கிறோம் நமக்கு தெரியுது. ஆனாலும் நம்ம எல்லாருக்கிட்டையும் நடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னொரு டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? கிடையாதுங்க, சின்ன விஷயமே கிடையாது. இது உடஞ்சி போகிற நேரத்தில் கூட எழுந்து நிற்கிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான விஷயம் தெரியுமா? பல பேர் இதே இடத்துல உங்கள் கூட ட்ராவல் பண்ணவங்க தோற்று போயிட்டுன்னு உட்காந்துருப்பாங்க. முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பாதியிலே விட்டுட்டு உள்ளுக்குள்ளே முடிஞ்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் உயிரோட ஓடிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? உங்கள் எல்லையில் தொட. அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுன்றது வெற்றி கிடையாதுங்க. சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது வெற்றி கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான சக்ஸஸ், அதுதான் உண்மையான வெற்றி. இன்றைக்கி நீங்கள் ஸ்லோவாக இருக்கலாம், கன்ஃபியூஷனாக இருக்கலாம், டைரக்ஷன் கிளியராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இன்னும் நிறுத்தலைல்ல, தைரியமாக தானே இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ அழகாக தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் அதை அழகாக தாங்கிட்டே போகிறீங்க இல்லையா? ஒரு நாள் நிச்சயமாக திரும்பி அந்த காலத்தை பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிப்பீங்க, நான் இந்த கஷ்ட காலத்தில் கூட என்ன நான் கைவிடலை. அதாவது இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது, இன்னைக்கு நீங்கள் நிற்கணும், அது மட்டும் போதும். அதுதான் இந்த வீடியோவோட மெசேஜ். திரும்பவும் சொல்கிறேன், இனிமே நீங்கள் உங்களுக்காக நில்லுங்க. யாரையும் பார்த்துட்டு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய சந்தோஷம். உங்களுக்காக நில்லுங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்காக செலவு பண்ணு. கொஞ்சம் செல்ஃபிஷாக இருங்க. கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அது உங்களுக்காக செல்ஃபிஷாக இருங்க. என்ன கன்ஃபியூஷன் வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், புரியுதா? பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்காக நில்லுங்க. நீங்கள் பப்ளிக்கில் போடுற போஸ்ட்டு, ஹைலைட்ஸ் எல்லாம் பார்த்து பதட்டமாகாதீங்க. அதெல்லாம் ஜஸ்ட்டு ஹைலைட்ஸ் தான். உங்களுடைய லைஃப் தான் ஒரிஜினல் ஸ்டோரி. அதுக்கு ஸ்டோரி போஸ்ட்டு, ஹைலைட்ஸ்லாம் தேவை கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அழகான ஒரு கதை. அந்த அழகான கதையில் நீங்கள் அழகழகான கதாபாத்திரங்களாக இருக்கிறீங்க இல்லையா? அதை அழகாக வாழுங்க, ஸ்ட்ராங்காக நில்லுங்க. உங்கள் லைஃபு, உங்களுடைய ஃப்யூச்சர் எல்லாமே சூப்பராக இருக்கும். இனிமேல் நீங்கள் சோர்ந்துட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இனிமேல் பண்ண மாட்டீங்க தானே? தளராதீங்க, தயங்கி நிற்காதீங்க, தைரியமாக எழுந்து நில்லுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பபாய், லவ் யூ.